ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையல் உலகம். இன்றைக்கி அரளிப்பூவையும் அரளிப்பூ செடியோட இலையும் வச்சு தாங்க பூ வந்து ரெடி பண்ண போகிறேன். ரொம்ப ஈஸியாக வந்து இது கோர்த்துடலாங்க. ரொம்ப மொட்டாக எடுத்தீங்க அப்படின்னா பூ வந்து ஹைலைட்டாக தெரியாது. கொஞ்சம் லைட்டாக விரிஞ்ச மாதிரி பொரிச்சுக்கோங்க. ஒரு 7 மணி அந்த டைமுக்கு பொரிச்சிங்க அப்படின்னா லைட்டாக தாங்க விரிஞ்சிருக்கும். பொரிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூ வந்து அதே ஷேப்பில் அப்படியே தான் இருக்கும். ஃபுல்லாலாம் விரியாது. மொட்டா வேணுன்னா மொட்டா இருக்கும் போதே ஒரு 5-6 மணிக்கு காலையில் விடிய காலையிலே பொரிச்சிருங்க. இப்போ இலை மேலே இப்படி வச்சு மடக்கி தாங்க பூ கோர்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பூ வந்து வச்சு பார்த்துருங்க. வச்சு பார்த்துட்டு அது அளவுக்கு அளந்துட்டு கட் பண்ணி விட்டுருங்க. இலை வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீளமாக தான் இருக்கும். இல்லை இலை வந்து இவ்வளோ வேஸ்ட் ஆகுது வேண்டாம் அப்படின்னா இந்த ஷேப்கே வந்து நல்லா கிராஸாக கட் பண்ணி விட்டுக்கலாங்க. ஒரே இலை கூட 3 இதாக வந்து ரெடி பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு இலை கட் பண்ணிவிட்டு அதே வந்து அளவு வச்சு இந்த மாதிரி அடுக்கி வச்சு கட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து இலை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரு 20-30 இலை கட் பண்ணி வச்சுக்கோங்க. கோர்க்கிறதுக்கு நூல் கோர்த்துட்டு கொஞ்சமாக கேப் விட்டு ஒரு முடிச்சு போட்டுக்கிறேன். பூ வந்து பார்த்திங்கன்னா அந்த இலை மேலே வச்சுட்டு 2 சைடும் கீழே வந்து அந்த இலை இப்படி மடித்து கோர்க்கணும். சைடாக கோர்க்க வேண்டாக்கா. சைடாக கோர்த்தா ஷேப் வந்து மாறும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸ்டைலு. நான் இன்றைக்கி வந்து ஸ்ட்ரைட்டாக கோர்த்து காமிக்கிறேன். அப்போ தான் அந்த இலையோட அந்த ஷார்ப்னஸ் வந்து கரெக்டாக தெரியுங்க அழகாக இடையில. அந்த இலையை மடக்கும்போது கொஞ்சம் உடஞ்ச மாதிரி வருங்க. கொஞ்சம் பார்த்து கோர்க்கணும். இல்லை உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மடித்து இலையை கோர்க்க வரல அப்படின்னாலும் ஒரு ஈஸியான மெத்தட் இருக்குங்க. அதையும் நான் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி மடித்து கோர்க்க வரும்னா மடித்து கோர்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு லைனுக்கு வந்து 3 பூ வச்சுருக்கேன். அடுத்தது வந்து இந்த ஃபஸ்ட்டுக்கு செகண்டுக்கு இருக்கிறது சென்டரில் வைக்கணும். எடைப்பூவாக கோர்க்கணும். அடுத்த பூ வந்து செகண்டுக்கும் தேர்டுக்கும் இடையில வர மாதிரி கோர்க்கணும். இது வந்து எடைப்பூவில் கோர்க்குறதுன்னு சொல்லுவாங்க. ஒன் சைடாக நான் கோர்க்குறேங்க. ஒரு சுற்றுக்கு 3 பூ, அடுத்த சுற்றுக்கு 2, அது மறுபடியும் அடுத்த சுற்றுக்கு வந்து 3 பூ. இதே மாதிரி தான் கோர்க்கணும். உங்களுக்கு இலை மடித்து கோர்க்க வரலைன்னா தனியாக இலையை கோர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சென்டராக வந்து மறுபடியும் பூவை கோர்த்துக்குங்க. தனித்தனியாக கோர்த்துக்குங்க. இலையை வந்து மடிக்கவே வேண்டியதில்லை. ஒரு இலை ஒரு பூ அந்த மாதிரி மேலே வர மாதிரி கோர்த்துக்கணும். இதே போல் கோர்த்து நீங்கள் நூலுக்கு மாற்றிக்கிங்க. நூலுக்கு மாற்றும் போது அந்த பூ கோர்த்துக்கிற எண்டை வந்து நல்லா கையில் பிடிச்சிட்டு நூலை தாங்க வெளியே இழுக்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக பூ வந்து அந்த முடிச்சுக்கிட்டே போயிடும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்குங்க. இதே மாதிரி நான் ஒரு 3 ஊசி கோர்த்துருக்கேன். எதுக்காக ஒன் சைடு கோர்க்குறோம் அப்படின்னா அந்த சென்டரில் இலை வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக சுற்றி வர கோர்க்கும்போது ஷேப்பே வேறு மாதிரி மாறிடுங்க. நிறைய பச்சை கலர் வந்து இடையில தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி கோர்த்திங்க அப்படின்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கும். கொண்டை சுற்றி வைக்கிறதுனா இன்னும் இதே அளவுக்கு கொஞ்சம் அதிகமாக கோர்த்துக்கணும். நான் இன்றைக்கி வந்து செண்டு மாதிரி கட்டி வைக்கிறேங்க. 2 சைடு இருக்கிற நூலையும் வந்து கொஞ்சம் லூஸ் விட்டு கட்டிக்கிங்க. ரொம்ப டைட்டாக கட்டினீங்க அப்படின்னா அந்த இலை வந்து உள்ளே வந்து மடங்காது, கசகசன்னு ஆயிரும். எல்லா பூக்கும் டைட்டாக கட்டுவோம். இந்த பூக்கு மட்டும் கொஞ்சம் லைட்டாக லூஸ் விட்டு கட்டிக்கிங்க. ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த மாதிரி செண்டாக வைக்கலாம், கொண்டை சுற்றி வைக்கலாம். ஒரு க்ரீன் கலர் சாரீக்கும் சரிங்க. இல்லை வந்து இந்த மாதிரி ரெட் கலர் சாரீக்கும் வச்சிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க. சென்டராகவும் அந்த இலை வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக தெரியும். இல்லை நீங்கள் அரளிப்பூ வந்து தலையில் வைக்க மாட்டீங்க அப்படின்னா விளக்குக்கெல்லாம் குத்து விளக்குக்கு டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. கலசத்துக்கு டெக்கரேஷன் பண்ணி யூஸ் பண்ணலாம். சாமி படங்களுக்குமே இந்த மாதிரி கோர்த்து கூட போடலாங்க. ரொம்ப அழகாக இருக்குங்க. தலைக்கு வைக்கிறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.